உள்ள உடியா முத நீ விரிச்சு பிடிமா. நீ விரிடா உள்ள. ஏய் முத உள்ள உடியா. போதே இல்ல கால் இழுக்க மாட்டே. போதே இல்ல கால் இழுக்க மாட்டேதா. விரிச்சு பிடிமா நீ தான் புடிய. ஏய் உள்ள உடியா. இது கைலிதாமா ஒண்ணு பீச்சுனி கிடையாது. நல்லா புடி. விரிச்சு புடி. நல்லா சொல்றேன். நல்லா உள்ள. ஆளுகளை முகரையும் பாரு. கையிலுக்குள்ள காலை விட என் பாவடைக்குள்ளார காலை விட வர. நல்லா விரிச்சு புடிமா. குடியாரன கால மாட்டேங்கிறியா? ஏய் வந்து கிட்டிச்சது இல்லாம ஓ சட்டவோ சவுட்டாலவோ தின்னக்கோ தன்னாடி குடியாரெல்லாம் உனக்கு நான் கவனமா போச்சா? வந்து கிட்டி இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்சது நாங்க ஒருத்த மட்டும்தான். ஆத்தாடி ஏதாச்சும் சொல்றீங்க? நீ வயல்ல வேலை ஆக்குற. சரி. திடீர்னு பாம்பு இது கடிச்சு செத்து போயிட்டேனா? ஆட பாவி. உனக்கு காசு கிடைக்குமா? கிடைக்காது. கட்டட வேலை ஆக்குற. மேலே இருந்து கீழே விழுந்து கை கால் உடைஞ்சா காசு கிடைக்குமா? கிடைக்காது. வந்ததுல இருந்து எப்ப சாராயம் குடிச்சு சாவு 10 லட்சம் ரூபாய் இமிடியேட்டா பேங்க்ல ஏறும். கொடுப்போம்ல. அப்ப நான் பெரியாளா நீ பெரியாளா? எப்படா சாராயம் குடியாரங்கற இந்த குடியார பண்ணவள இலக்கறவே. ஏய் ரொம்ப பேசிட்டு இருந்த. ரொம்ப பேச சவுட்ட காட்டி அரசுடுவேன். அடிக்கறாருக்கு எங்க என்ன புடியா பறக்க போபா. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க தெரியாம? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசியா? ஏய் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா? பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசியா? ஆம்பளை தான் பெரிய ஆளு. யார் சொன்னது பொம்பளை தான் பெரிய ஆளு? ஏய் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது நாங்களாமா? யாரையா சொன்னது ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கிறதே பெண்ணுங்க? இது என்ன நாடு? தாய்நாடு. எங்கயாவது சித்தப்ப நாடு பெரியப்ப நாடுன்னு இருக்கா? இனிமே உருவாக்கி பேசுற மொழி என்ன? தாய்மொழி தமிழ் மொழி. ஆமா. மாமா மொழி மச்சான் மொழி வச்சிருக்காங்களா? அதை விட ஒரு பஸ்ல போ பெண்கள் உட்கார்ற சீட்ல அழகா எழுதிருக்கோம் பூபையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர்னு. ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு புகைப்பிடிக்காதீர் செருப்பகல் அடிப்போம் திருடங்க ஜாக்கிரதை ஊனமுற்ற வரைக்கும் நாங்க லூசு போயிடலா. இவ்வளவு பெண்களுக்கு நாங்க மரியாதை இருக்கிறோம். ஆனா இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுதுமா. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா உனக்கு 18,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. சரி நான் கேக்குறேன் புள்ள பெத்த உனக்கு 18,000 கொடுக்கல புள்ள கொடுத்த எனக்கு ஒரு 2,000 கொடுத்தா நான் குறைஞ்சு போயிருமா? நீ என்னத்த அப்படியே இங்க மாங்க அப்படியே வெட்டி கிழிச்சு ஆற வச்சு கேப்ப நட்டு கிழிச்சு விட்ட. வாங்கினதுல வேற உழைச்சியல என்னத்த உழைச்சு கிழிச்சிய? அடப்பா நாங்க எல்லாமே குழந்தை பெத்து விடுவேன். நான் எல்லாமே புள்ள பெத்து விடுவேன். நான் கேக்குறேன் உன்ட பெத்துருவோம். எப்படி பெப்ப? பெத்து காட்டுவேமையா? எப்படி பெத்து காட்டிட்டா நீ என்ன பண்ணுவ அந்த இடத்துல? எப்படி பெப்ப நான் கேக்குறேன். ஊசி மூலியமாத்தே ஊசி போட்டுதே. என்னோட சந்தேகம் என்னன்னா நீ போடுற ஊசிக்கு நம்ம அம்மா அடபா கோட்டை வரணாச்சி அம்மன் கோயிலுக்கு சரி நீ ஊசி போட்டு பெத்த பிள்ளையும் என்னோட பிள்ளையும் கோயிலுக்கு வரும். சரி. என்னோட புள்ள வந்தவனா அங்க உள்ள அர்ச்சகர் என்ன பண்ணாரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு மந்திரம் சொல்லுவாரு. சரி. ஓம் சுக்லாம்பரத நமக ஓம் சதுரவர்ணம் புதுக்கோட்டை தமிழ் வேந்தன் மகன் செந்தமிழ் செல்வன் ஹரிகிருஷ்ண நாமதேச நமக பல்லாண்டு கால வாழ்க நமக அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லுவார். பாதி உள்ள போகுது. அதே இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை போனா எப்படி மந்திரம் சொல்லுவார் தெரியுமா? ஓம் சுக்லாம்பரத நமக பெரியாஸ்பத்திரி ஊசி நமக ஊசிக்கு பிறந்த புள்ள நமக மந்திரம் சொல்லுவாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன் தெரிஞ்சாதானே ஊசி மூலியமா பெத்தது தெரியும். அவ்வளவு நீ சொல்ற ஒரு தாய்மையே நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். சரி. நான் கேக்குறது என்னன்னா தாய்மை கரு உருவாகி குழந்தை பெக்கிறீங்கல்ல அந்த 10 மாதம் வயிற்றுக்குள்ள இருக்க புள்ள ஆம்பளை புள்ளதான் இது பொம்பளை புள்ளதான் உன்னால சொல்ல முடியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் முடியாது. ஆனா ஆண்டவன் மட்டும் எனக்கு ஒரு குழந்தைய சுமக்கிற தன்மையை கொடுத்தா என் வயிற்றுல இருக்க புள்ள இது பொம்பளை புள்ளதான் இது ஆம்பளை புள்ளதான் நான் சொல்லி புடுவேன். அதை எப்படிங்க? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொப்பக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள மேற்கொண்டு கோட்டரு கேட்டா ஆம்பளை புள்ள. ஓ பொகரையில முள்ள கொண்டை சாத்த வந்ததுல இருந்து குடிய பத்தியே பேசுறிய. குடிச்சுதானே பல குடும்பம் குட்டிய நட்டிட்டு கிடக்குது. நீ அதை பேசாத நீனு இவ்வளவு பேசுறிய பெண்கள் நாகரிகமா இருக்கிறீங்களா? ஆமா இருக்கதே. அன்னைக்கு இருந்த பெண்கள்ல பாத்திருக்கியா? எப்படி? எங்க அப்பத்தாலா அவ்வளவு நீளம் என்னது பின்னால முடி நீ திரும்பு என்ன அது புளிப்பானைக்கு பெருமனை வச்ச மாதிரி தலையில இது கூட பரவாயில்லங்க. பொம்பளை பிள்ளைங்க முகத்துல குங்குமம் போட்டு வச்சீங்க இன்னைக்கு குங்குமம் போட்டு வைக்கிற ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு போற முடிஞ்சா நெத்தியில இருக்குதுல எடுத்து அடுத்தவன் சட்டையில ஒட்டி விடுற அவன் முன்னாடி அவனை செருப்பு கட்ட அடிக்குது. நல்லா எவ்வளவு பாதிக்கப்பட்டு அதை விட அந்த பிரச்சனை அப்புறம் பேசிக்கிடுவான். அது மாதிரி நீங்க சுடிதார் போடுறீங்க நாகரிகமான ஆடை உடம்புல எந்த பகுதியும் தெரியல அந்த சுடிதார்ல சால் எதுக்கு கொடுத்தாங்க? ஷால் எதுக்கு கொடுத்தாங்களா? பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போட்டு முன்னாடா இப்படி போட்டு இப்படி மறைக்கணும். சரி. பொம்பளை பிள்ளை அப்படியா ஓடுற ஊருக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஆட்டிட்டு போற. அப்புறம் கைய பிடிச்சேன் பைய பிடிச்சான்னு எங்களை வச்சு இதுல செருப்பு போடுறா. இந்த செருப்புக்கு பேர் தெரியுமா? ஐக்கிள்ஸா போட்டோன்னா குண்டி இங்க அது நடந்து போறத பாரு. ஆம்பளை
ஒரு குறை சொல்ல முடியுமா? சொல்லிட்டேன்னா எங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க பாப்போம். ஆத்தாடி, அது என்ன உள்ள ஒரு டவுசர் வெளியில ஒரு கலர் நியூ மாடல் ஃபேஷன். நியூ மாடல் முகரையில எதை கொட்டை அடைச்சி வாய முடாக்கிட்டு மண்டைகளே ஆளுகளே முகரைய பாரு. புள்ளைய கொல்ல போற? இல்லம்மா, நீ வாய மூடு சொன்னா அத வாய மூடுனே. ஏய் ஒண்ணுமே இல்ல. ஹலோ. ஏயா என்ன சொன்ன? வேமா பேசுறா. அந்த காலத்துல எங்க தாத்தாமார்களாம் வேட்டிய தூக்கி மண்டைக்கு வச்சு கட்டிட்டு வந்தா அந்த நீ கட்டாத வாந்தி எடுத்துருவிய அந்த ஐயனார நேர்ல வந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த மீசையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் 3 பொட்டாட்டி. காரணம் என்னன்னா மீசைய பார்த்தே அழகுல மயங்கி கட்டிட்டாங்க. இப்ப மீசைய வச்சுட்டு வாயானா நான் போட்டிருக்க கண்மையில வரைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன். உன்னெல்லாம் பார்த்தா எனக்குலாம் என்னமா தோணுது? உனக்கு தோணாம இருக்கு வேற ஏதாச்சும் தோணா போகுது பாரு. இல்லங்க அப்படி இல்ல. உண்மைதாம்மா. ஆம்பளை பிள்ளைகளும் தப்பு செய்யறான். என்னடா இவன் பெண்களையே பேசுறானே, என் பையலுக தப்பு செய்யலாம் நீ நினைக்கலாம். ஒத்துக்கிறேன்ல, பையலுக தப்பு செய்யறான். ஆமா, எங்க பையல்கிட்ட காசை கொடுத்து போய் முடிய வெட்டிட்டு வாங்கறானா. ஒரு பக்கம் நாய் நக்கின மாதிரி, இல்லன்னா வைக்கப்பட்டிருக்கு போற மெஞ்ச மாதிரி இங்க வச்சுக்கிறேன். இல்ல 2 கோடு போட்டுக்கிறேன். கேட்டா பேணு ஓரக்கு ரோடு ஓட்டம்ங்கறேன். ஆமா, இந்த பாரு, இந்த மாதிரி ஆம்பளை எதிர்த்து பேசாத. எங்களோட ஒற்றுமை நீ எங்க தெரியுமா பார்க்கலாம்? எங்க பார்க்கணும்? நாங்க 3 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கும் போது, சாராக குடிக்கும் போது எங்களோட பாசத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். ஆத்தாடி ஏய் என்னடா இரியாஸ் நாங்க இப்ப தள்ளிருமா. நாங்க தண்ணி அடிக்கும் போது எவ்வளவு பாசமா இருக்கும்னு ஆத்தாடி. சாமா எண்ணூட்டியா டவுசர்களை மட்டைகளை முகரையிலே பாருங்க. சொல்ற ஆயா ஒரு கம்பெனி ஒட்டுக்கமா கூடுதுரா அப்பா. யாரு செத்து போனா தெரியல, இப்படி ஒப்பரை வச்சுட்டு கிடக்குறாங்களே. நான் என்ன ஒண்ணுமே குடும்பமே குண்டிய நட்டுட்டு கிடக்குதுரா சாமி. பொறி உருண்டு இல்ல, அணிகுண்டு இருக்குது. வேணுமா? திருச்சி அதுல திணிச்சு விட்டு வந்துருவேன். பால் டைல் தான் உள்ள இருக்குது. அதுதான் பால் டைல் இருக்குது. வேணுமா? அந்த எம்மலோகம் போறதுக்கு ஐடியா சொல்றேன் பாத்துக்க. இல்லாட்டி இல்லாட்டா குடிச்சு முடிச்சோன்னா வாயை பொழந்துக்கிட்டு மல்லாக்க கிடப்ப. அதான் எங்கிட்ட எது உதக்குதுன்னு தெரியாம என்னது லாச்சா. ஆடா பாவில நீங்க எல்லாம் அந்த கம்பெனியா? நீங்க கம்பெனி நிறைய இருக்கும் போல இருக்கடா அப்பா. அது குழந்தை இப்பயே சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா? மண்டிய உடைச்சு குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது பப்பனுக்காரே நல்ல கம்பெனி. இதுதான் அண்ணன் தம்பி பாசமா. உன் முறையில முள்ள கொண்டை சாத்த தனியா குடிச்சிருந்தாலும் வீட்டுல வந்து படுத்திருந்தாலும் பொட்டாட்டு பிள்ளையாவது உனக்கு சோறு போடுவோம். அடிச்சா வாங்கிக்கிட்டு கட்ட தெரிஞ்சிருச்சு.
ஏங்க நம்ம ஒப்பாட்டி தான். நம்ம ஒப்பாட்டியா? நான் பாத்துக்கிறேன். ஏயா பாப்பு பாத்தியா? தண்ணி அடிக்கும் போது சண்டை போட்டுக்குவோம். சரி. போதை தெளிச்சிட்டா நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். ஒண்ணு சேர்ந்து. அதுதான் ஆம்பளையோட இது தன்மையே. ஆமா பாத்தியா? இந்த இடத்துல என்னவா பண்ற? இந்த இடத்துல யாரை பார்க்கலாம்? யார்ட்ட சொல்ற பாப்பா? சொல்லிரமா? சொல்லிரலாமா? இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம். இது சக்கா சமந்த பழம். இது தென்னங்காய் இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்க பழம். இது கிழக்குன பறந்த பழம். ஒரு கணக்கு வாங்கலையே இழந்த பழம். ஒரு கணக்கு வாங்கலையே இழந்த பழம். படி கணக்கு வாங்கலையே இழந்த பழம். அம்மா இழந்த பழம். கொஞ்சம் இழந்த பழம். அண்ணா இழந்த பழம். என்னங்க போனவரை காணா? உங்க பார்ட்னரு உள்ள எது மிதந்துகிட்டு கிடக்குதா? அடி கருவேக கூந்தலுக்கு கால் கொடுத்து சத்தத்துக்கு கருமேக கூந்தலுக்கு கால் கொடுத்து சத்தத்துக்கு அடி வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி சத்தத்துக்கு அங்கே நெடுதோறும் போக வேணாம் யாரும் நினைக்கும் வருகை நடக்க போக வேணும் அப்படி நினைக்கும்படியா நடக்க வேணும். ஏண்டா அருமையான பொம்பளை இப்படி விட்டு இங்கே ஓடியாரு என்ன? அட உடுக்கு போல இருப்பழகி என்ன விளையாடி நெஞ்ச உருக வைக்கும் உதட்டலை உதட்டழகி இந்த பகட்டான சிரிப்ப கொஞ்சம் பதட்டான சிரிப்ப கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நினைக்கும் போது அடி கல்ல கருத்தாக்கிலே ஏற்றிருக்காங்க கூட கானகத்து பூங்கோயில ஏற்றிருக்காங்க உருட்டி ஒழிக்கையில ஏற்றிருக்காங்க கூட நீ உருட்டி மொழி கையில எழுதிருக்க கொட்டு கொடு. நீ உடம்பெல்லா ஐயா உடம்பெல்லா இருக்கிற எழுதிருக்க கொட்டு கொடு. ஓடுத தலையில என்னங்க ஏங்க இருந்துட்டு அவர்கிட்ட போறீங்க? ஒத்தையில போறீங்கள ஏன் அத்த மக புள்ள தத்தனு பேசுவோம் இது சிவகங்க என்ன அடி சத்த நின்று பேசுவோம் இது சிவகங்க என்ன வரையடியே அந்த மக புள்ள கண்ணை திறந்து தெரிஞ்சாவே எல்லா பிள்ளையும் ஓடி போயிருது. நீ விட்டு கண்ணை முடிக்கிட்டே அந்த பிள்ளை இடிச்சுக்கிட்டு வர்றீ என்ன? கண்ணை முழிச்சுக்கிட்டு செய்ய அது ஒதுங்கிட்டு போயிருச்சு பாரு. அதுக்காக இப்படி அடிப்பேன் ஒதுங்குது பாரு. ஏன்னா நீ ஆளுநர் அவசியம் வந்தேடா போச்சு பாடம் வந்தேடா ஏன் அப்புறம் என்ன அந்த பிள்ளைய போட்டு செய்யாம இங்கே வந்து எங்களை போட்டு செய்யற? ஏய் ஆம்பளையும் செய்வேன் பொம்பளையும் செய்வேன் ஒண்ணு இல்ல உங்களை பார்த்தா ஆரோ அடி ரொட்டோர விட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி புலவைக்காரி நான் கட்டுமா போகட்டுமா கட்டுமா போகட்டுமா முறைச்சடிக்கிற முறைக்குட்டி அடிவட்ட பொட்டு காரி வளவு கொண்ட காரி வட்ட போட்டு காரி வலது கொண்ட காரி வட்ட போட்டு காரி வட்ட போட்டு காரி வலது கொண்ட காரி ஏய் அங்க போய் நிறைய மச்சான் உனக்கு கொடுப்பாரு வாங்கிட்டு வருவேன். எது கேட்டாலும் கொடுக்குறேன். பிள்ளையாட்ட நீ மட்டும் தான்டா ஆடுற. எனக்கு கொஞ்ச நேரம் விட்டானடா. அவங்களாம் நல்ல மனுஷன் நீ நல்ல மனுஷன் கிடையாது ஏன்டா? நீ வர்றப்ப நல்லா தான் வர்ற கையை ஓங்குற வரைக்கும் நல்லா தான் ஓங்குறதுக்கு அப்புறம் முனியா மாறிடுற இப்படி மாறுற வாங்க யோ தேயா
உனக்கு 3 மாசம் இருக்கு 3 மாசம் எனக்கு போய் குத்தகை போய் 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 ஏய் போய் அதனால இவ்வளவு பிரச்சனை போங்க மகரேலை பாருங்க சக்கரத்தை பலாவிட்டு போங்க என்கிட்ட அடிச்சனா ஊரு பையலோட போயிட்டு வர்றேன் நான் தனி தனியா அடிக்கிறோம் பொம்பளை பிரச்சனை இல்ல சரி வேண்டாம் போட வந்ததே தண்ணி ஓடுறப்ப அடிக்கிறாங்க இப்போ அடிக்கிறாங்க உன் பக்காளி எதே அப்படிதான் இருக்கு ஏய் என்ன தனியா அடிக்கிறேன்டா சத்தனை பொட்டுமே வச்சுக்க பானை சாத்தி சேர்த்து வச்சுக்க பொட்டுமே வச்சுக்க சாதி போட்டு தங்கமே வச்சுக்க நான் பொட்டுமே வச்சுக்க சாதி போட்டு தங்க வைட்டுக்க பொட்டுமே வச்சுக்க சாதி போட்டு தங்க வைட்டுக்க பொட்டுமே வச்சுக்க ரமாயி கொத்தமல்லி கீரையோடவே குத்துச்சமா வெந்ததோடு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு ஆனா கருதுதெல்லாம் கேப்ப கூடு கீரையோடவே குத்துச்சமா வெந்ததோடு நாங்க கேட்கல சமைச்சிட்டு அடகு வச்சுட்டா அம்மா விட்டு முகுத்தியோ பேகல வச்சுட்டா அங்க எம்ஏபிஏ படிக்க போறோம் 4 எருமமாடு வைக்க போறோம் நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம் நாங்க எருமமாடு வைக்க போறோம் எம்ஏபிஏ படிக்க போறோம் நாங்க எருமமாடு வைக்க போறோம் இத்தனை நாளைங்கிருந்து எங்க நிலைய விழுந்து இத்தனை நாளைங்கிருந்து எங்க நிலைய விழுந்து இந்த பக்கம் திரும்பி நானும் போகத்தான் அது நிஜம்தான் கண்ணுல பட்டு கரைஞ்சு போகுது மானே அந்த நொடியில் லட்சம் ஒன்னு நினைப்பேன் நானே அத்த மக நடந்து வாரா ஏதோ நினப்புல இந்த காலம் கடந்து வருது குறுக்கு வாழ்விடு பஞ்ச வருட கிளி பறந்து போகுது இங்கே நல்லவன குயில் ஒண்ணு நடந்து வருகிறது
கைய மோத பாக்குறிய மண்ணள்ளியாந்து வச்சுட்டு என்ன அன்னைக்கு இப்படிதான் மண் அள்ளுறோம்னு நாய் பீ அள்ளி வச்சு விட்டேன். அட கர்மத்தை. அதனால கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது தானே. டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? தம்மாக்கு பாட்டு பாடி தாளத்தோட சேர்ந்து ஆடி குண்டும் மல்லி கொண்டு வாரே சின்ன மணி குயிலே. நான் செந்தமிழில் பாட்டு எடுப்பேன் செல்ல மணி குயிலே. சின்ன மணி குயிலே நான் சொன்ன மாதிரி பாட்டு எடுப்பேன் சின்ன மணி குயிலே. ஆர்வத்துல இந்த பிள்ளை ஆட்டுற மாதிரி எதுவும் பண்ண போறேன். ஐயோ ஐயோ ஏனே கண்ணுல குத்துற மாதிரி தெரிஞ்சுனே. சரி குண்டுமல்லி பாட்டு எடுப்பேன் சின்ன மணி குயிலே. பாட்டு எடுப்பேன் சின்ன மணி குயிலே. தம்பி எங்கப்பா பாவாடை? பாட்டு எடுத்து நானும் பாடுறேன்.
நல்லாவே ஆடுறமா, நல்லாவே பாடுறீங்க. உங்களை பார்த்து எனக்கு காதல். எப்படியாப்பட்ட காதல்? காதல் எனக்கு இன்னைக்கு உங்க மேல இல்ல. யார் மேல தெரியுமா? யார் மேல? என்னோட நாட்டு மேல. சரி. 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது நெஞ்சால். ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடியிலே பிறந்து 77வது சுதந்திரம் காணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு பெருமையா இருக்கு. அதனால இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை யாருக்கு தெரியுமா தெரிவிக்கிறேன்? என் நாட்டு இளைஞர்களுக்கும் என் தாய்மார்களுக்கும் என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாக்கள் எல்லாருக்கும், அதை விட நமக்கு அறிவுக்கண்ணை திறந்து வைத்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், இங்கே நம் நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்காக காவல் புரியும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் அதை பணிபுரியும் அத்தனை அன்பர்களுக்கும் காவல்துறைக்கும், நாமெல்லாம் இங்கே சந்தோஷமாக வாழ்வதற்காக நம் நாட்டின் எல்லையிலேயே நமக்காக பணிபுரியும் ராணுவ வீரர்களுக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜெய்ஹிந்த், அனைவருக்கும் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதனால என் நாட்டின் மொழி காதல். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையில் நீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதோரு செங்கடலிலே, முத்து குளிப்பதோரு செங்கடலிலே, மொய்த்து பணிகர் பல நாட்டினர் வந்து நட்டின மக்கிலேயே பாரதம் செய்வோம், நல்ல பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையில் நீருலாவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலயம் வைப்போம், கல்வி சாலை அமைப்போம். பாரதம் செய்வோம், வீரர்கள் செய்வோம், பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது வாழ்வோம், அடிமேலை கடல் முழு கப்பல் விடுவோம், அடிமேலை கடல் முழு கப்பல் விடும். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி நன்றி ஜெய்ஹிந்த், நன்றி. ஆனால் இந்த பாட்டு கைத்தட்டலாம், ஏன்னா நம்ம பாரத தேசத்துக்காக பாடின பாட்டு.